என்னோட அம்மானால தான் தன் மகன் கல்யாணம் நின்று போச்சுங்கிற விஷயத்தை சக்தியில் தெரிஞ்சுக்கிட்டு நேராக வீட்டுக்கு வராப்புல. வந்ததுமே நேரடியாக அவங்க அம்மா கூப்பிட்டு, உனக்கு இந்தமாரி இந்த வீட்டில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே துரத்தி வர்றாப்புல. இதை வரைக்கும் எழுத்தாப்புல வரைக்கும் பார்க்குற அகமதி ராஜியும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு நீ செய்யலாம் தப்பு அப்படின்னு கோமதியும் ராஜி பேசுகிறாங்க. வாயை மூடுங்க, நீங்களாம் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. நாங்கள் நினச்சிருந்த அம்மா கம்பெனி கொடுத்த மோனை உள்ளே வச்சுருப்போம், அம்மா சொன்னதுலாம் தப்பு, அதுக்காக வீட்டை விட்டு துரத்துவாங்க, இனிமேல் அந்த பொம்பளை வீட்டில் கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஆய்காரை பிடிச்சி நட்டு விட்டு கொண்டு வந்துடுறான். உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறது முடிக்குது, டக்குன்னு முடிவு எடுக்கிறாங்க. கோமதி, அம்மா என் வீட்டுக்கு வாங்கம்மா, நான் எடுக்கிறதா முடிவு, அங்கே யாரும் ஒன்று எதுவும் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் கவனிச்சுக்கோங்க அப்படிங்கும்போது இந்த அம்மா வேறு வழி இல்லாமல் கோமதி வீட்டுக்கு கிளம்பி வந்துடுது. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவசரப்பட்டமேனு சக்தி ரெண்டு தூரில் ஃபேமிலியில் நிற்கிறான். அண்ணன் வந்து எங்கிட்ட என்ன பதில் சொல்கிறது, இன்னும் நடக்காத போச்சு, ஒழிஞ்சு செய்தானே சொன்னாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் யோசிக்கிறான். இந்த அம்மா வந்து ஜாலியாக கோமதி வீட்டுக்கு போய் அங்கேருந்து சக்தியோட முத்தியோட ஃபேமிலியை வெறுப்பேற்றி போகிறது மட்டும் நிச்சயம். எல்லோரும் தப்புன்னு சொல்லும்போது யாருக்காக அந்த அம்மா அந்த வேலை செஞ்சிச்சோ அந்த பரதேசி குமார் எதையுமே பேசாமல் ஊமக்கட்டாமல் நிற்கிறான். நான் சொல்லி தான் அப்போ தான் அப்படியே பேசினாங்கன்னு சொல்லியிருந்தாக்க அவங்க அப்பா வாயை பார்த்து இருப்பான். ஆனால் அந்த திட்டு வாய்ப்புல வாயை மட்டும் வெடி பார்த்து நிற்கிது.